என்ன ஆச்சுன்னு நேரமே உறங்கிட்டியா? கடி கடி, நீயும் கடி. அதான் பாசம், வாய்க்குள்ள விரல் போட்டாலும் கடிச்சாது. கடி, நக்கு. இது கோம்பில் கிராஸு அப்படி அச்சரட்டாக நிற்கும். எங்கே வந்து மலையில் வந்தது, ஒரு மலையில் ஒரு வீடியோ போட்டேன். அதுதான் இந்த குட்டி. இப்போ பெரிய நாயாயிட்டு எங்கே ஓனாரம் வரும் கூட உண்டு. சரி, பேச்சு கேட்காது. இது வேற கிராஸு. என்ன தெரியல, அது ராஜபாளையம் இல்லை, வேட்டை ஒரு கிராஸு. இது தள்ளி நின்னா தெரியும் உங்களுக்கு. நெஞ்சாங்க கூட எல்லாம் தாந்துறேன், ஆகாரம் ஒல்லி தான் இருக்கேன். இதோடையும் மூத்தது இது. இதுதான் மூத்தது, இதுதான் மூத்தது. ஐயோ, இதுதான் மூத்தது. கொஞ்சம் நாளத்தை பிறகு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன், வீடியோ எடுத்தேன். வாசமாக நிற்கும். எங்கே வேணாலும் கூடண்டு இந்த ரெண்டும் வரும். இது அமைதியாக இருக்கேன், ஷார்ப்பாக நிற்கும். இது எல்லாட்டையும் பழவான், இது எல்லாட்டையும் பழவாது. இது அமைதியாக அப்படியே இருக்கும், எந்த நாயும் விடாது. கடிச்சு கொத்துறதுலாம். ஆனால் பார்க்க எலும்பனை போல் இங்கே வர பார்க்க தொலி போல தான் இருக்கேன். பார்த்துடுங்க, தொலி தான் அப்படி தான். இதுதான் எந்த நாயும் விடாது. இது எல்லாட்டும் கடி வாங்காது. ரெண்டும் சேர்ந்தோன்னா ஒரு நாயை 2 நாயெல்லாம் சப்பி தள்ளிக்கிறேன். ஆனால் இது தனிப்பட்ட முறையில் அது சுண்டை பாருங்க, நீளத்தை பாருங்க. இது ஒரு ஏனம் வந்து கிடச்சி எல்லாம் குப்பையிலேருந்து அடிக்காதான், தெருவிலேருந்து அடிக்காதான். எடுத்து வந்து வளர்த்தி பாருங்க, ஒரிஜினல் நாய் போல இருக்குது. காதை மாத்திரம் நீட்டி விட்டு சாப்பாடும் கிளியராக எடுக்காது. எந்த நாய்க்கோட்டம் இது மாதம். நீளங்க குறைவு, ஹைட்டு குறைவு. எலும்பு இவ்வளோதான். கோடி போனால் 4 அடி எடுப்பிருந்தா 4 அடி வரும். எந்த நாய்க்கு விடணும் சண்டைக்கு போகாது. சண்டைக்கு வந்தோன்னா செல்லக்குட்டி விடாது.